சிஎஸ்கே கிட்டேருந்து வந்த பிக் அப்டேட்டுங்க. ஸோ அடுத்து மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான மாற்றங்களோட வர போகிறாங்க, எந்த மாதிரியான பிளானோட களமிறங்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு போட்டிகளும் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டிகள்ன்றதுனால கட்டாயமே ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் இப்போ சிஎஸ்கே அணி இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே உடைய ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங், சிஎஸ்கே உடைய கேப்டன் ருதுராஜ் அவர்கள் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மும்பை அணியை வீழ்த்தி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு போட்டிகளிலும் கண்டிப்பாக கட்டாயமாக வெற்றி பெற்று ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் சிஎஸ்கே அணி இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான மாற்றங்களோட சிஎஸ்கே அணி களமிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு போட்டி அடிக்கிறாரு, ஒரு போட்டி லாஸ் ஆகுறாரு. பட் இப்போது அவர்கிட்டருந்து வந்த கம்பேக் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இப்போது ருத்ராஜ் கைக்வாட் எப்படா கம்பேக் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி போன மேட்ச்சில் செம்ம கம்பேக் பண்ணியிருக்காருங்க. என்னதான் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்தாலும் அவருடைய ஃபார்ம் திரும்பி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அடுத்த போட்டியில் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட்கிட்ட அந்த ஃபார்ம் கண்டிப்பாக மும்பைக்கு எதிரான போட்டிகளும் தொடரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அவரு கூட சேர்ந்து சஞ்சு சாம்சனும் களமிறங்கி அவரும் சப்போர்ட் பண்ணி அவரும் மீண்டும் ஆட ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய ஓப்பனிங் தரமாக இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ மே 2 நடக்கக்கூடிய இந்த போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பாக 2 ஓப்பனர்ஸும் சப்போர்ட் பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக செம ஃபார்முக்கு வந்தே ஆகணும். அப்படி வந்தால் மட்டும்தான் சிஎஸ்கே அணியின் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்ஸை உருவாக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்வில் பட்டேல் போன மேட்சில் களமிறக்கப்பட்டார். பட் இருந்தாலுமே அவருக்கு எதிர்பார்த்த ஸ்டார்டிங் கிடைக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல் போட்டியிலே நம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா சான்சஸ்ன்றது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா போன சீசனே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ன போது கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கொடுத்தா அதை யூட்டிலைஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். மும்பைக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நிறைய பர்ஃபார்மன்ஸை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா இவரை எப்போ உள்ளே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவளோட காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உள்ளே தக்க வச்சுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது ஒருக்காக தான் எதிர்பார்த்து நம்ம காத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரவிஸ் நம்பர் 4 கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. ஸோ இந்த இடத்துல அவர் சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க தவறிட்டே இருக்கார். ஸோ எப்போ அதை கம்பேக் பண்ணி உள்ளே வரப்போகிறார் அப்படின்ற நம்பிக்கை இன்னும் தெரியல. ஏன்னா அடுத்து இருக்கிற 6 போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டின்றதுனால கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாக்காக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் எப்போ கிரியேட் பண்ண போகிறாரு, எப்போ அந்த ஃபார்முக்கு மீண்டும் திரும்பி வர போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெவால் பிரவிஸ்ன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை மும்பைக்கு எதிரான போட்டியில் காப்பாற்றுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ டெவால் பிரவிஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஹிட்டருங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவ்வளவு அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். பட் இப்போ இந்த சீசன் இந்த தொடரில் நம்ம எதிர்பார்த்த அளவு ஸ்பின்னர்ஸ்கிட்டேருந்து அவருடைய அட்டாக் வரல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப அவசரப்படுறாரு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக அவருக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவரால் ப்ளே பண்ண முடியல அப்படின்றது தான் இங்கே பேசக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக் பண்ணணும் அப்படின்னா அந்த பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இவர்கிட்ட. அது ஒன்று மைண்டில் வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பிளானோட அடுத்த போட்டியில் வர போகிறாரு, அவருடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து இன்னும் நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வரலையே அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அவர் T20 உலகக்கோப்பையில் அப்ரோச் பண்ண விதம், இந்திய அணிக்காக விளையாடின விதம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பட் ஏன் ஐபிஎல்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. அதுவும் போன வருஷத்துலேருந்து தான் இப்படி ஒரு ஸ்ட்ரகிளை ஐபிஎல்ல பேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவர் எப்போ கம்பேக் பண்ணுவார் அப்படின்றது நம்ம இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். பட் அது இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ எப்போ அவர் கம்பேக் பண்ணி வர போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம். அவருடைய வரவேற்பு சிஎஸ்கே அணிக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான வரவேற்பாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தல தோனி அவர்கள்
வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து பாதி மேட்ச் முடிஞ்சு போச்சுயா. அவர் எப்போ தான் வரப்போகிறார் அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஸோ அவர் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் இந்த தொடர் முழுவதும் விளையாட மாட்டார் அப்படின்ற ஒரு தகவல் தான் போயிட்டே இருக்குது. பட் பிளேயிங் லெவலில் வந்துருவார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்சுமே ரசிகர்களை வந்து சூடேற்றி விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து வரவிடாமல் பண்ணிடுறாங்க. பட் இந்த சீசனும் தல தோனி அவர்கள் விளையாடாமலே ஓய்வு அறிவிக்க போகிறார் அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி ஹோம் கிரவுண்ட் மேட்ச்சில் தான் தல தோனி அவர்கள் வருவார், வந்து அந்த ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி தகவலும் கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றது பார்ப்போம். ஸோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவை தாங்க வச்சு பார்த்துட்ருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இவர் ஈக்குவலா அப்படின்ற ஒரு கேள்வி தான் போயிட்டுருக்கு. மேபி வந்து அவரை தூக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணா கோஷை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்த ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த 6 பவுலிங் ஆப்ஷனாக வந்து ராமகிருஷ்ணா கோஷி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, நம்மக்கிட்ட பவுலிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்ற போது நம்ம ஏன் ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது? கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை வந்து சும்மா வந்து ஆட வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயராக உள்ளே எடுத்து இது பண்ணுறதுக்கு நம்ம ராமகிருஷ்ணா கோஷியவே யூஸ் பண்ணலாமே, ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை சிஎஸ்கே அணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஒரு நல்ல பேட்டிங் லைனப்பாக இருக்கும், பேட்டிங் ஒரு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் இந்த சீசனில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. நல்ல கம்பேக், நல்ல குவாலிட்டி, நல்ல பேட்டிங் எபிலிட்டி, நல்ல பவுலிங் எபிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அசத்திட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறோம். கண்டிப்பாக பார்த்தா வேறு லெவலில் இருக்க ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். என்ன பண்ண போகிறார் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது ரொம்ப முக்கியமான கீ பவுலர் சிஎஸ்கே அணிக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப குவாலிட்டி. இவர் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க. பட் இந்த சீசன் நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து இன்னும் வரல அப்படின்ட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா சிஎஸ்கே அணி கம்பேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சீசனில் ஜெயிச்ச சிஎஸ்கே அணி 3 போட்டியுமே சஞ்சு சாம்சனுடைய கம்பேக்கில் தான் வந்து அவர் ஆடின பர்ஃபார்மன்ஸில் தான் சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருக்காங்களே தவிர மற்றவங்க யாருமே சப்போர்ட் பண்ணி ஜெயிக்கலன்றது தான் முக்கியம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசுல் காம்பச் ரொம்ப முக்கியமான பவுலர். இந்த சீசனில் வந்து 14 விக்கெட்டை வந்து சிஎஸ்கே அணிக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரர்களாக பட்டியலில் வந்து இருக்கார். ஸோ டாப் ஆஃப் தி டேபிள்லையும் இருக்கார். இன்னும் அவர்கிட்ட இருந்து இந்த சீசனில் இன்னும் பயங்கரமான விக்கெட்ஸ் வந்து நம்ம பார்க்க அவளோட காத்துட்ருக்கோம். இன்னும் 6 மேட்ச்சில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு முக்கியமான கீ பவுலராக இருப்பார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அகேல் ஹுசேன் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப கீ பவுலருங்க. சரியான குவாலிட்டி, சரியான பவுலிங் ஸ்பின்னு வேறு லெவலில் போட்டுட்ருக்காரு. அவருடைய பவர் பிளேயில் படக்கூடிய அந்த குவாலிட்டியான அந்த பவுலிங் தான் செம்மையாக இருக்க போகுது. பட் போன மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் இருந்தாலுமே கம்பேக் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி ரொம்ப முக்கியமான கீ பவுலர். போன மேட்ச்சில் வந்து இம்பாக்ட் பிளேயராக போட்டிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுனால சர்ப்ரைஸ்க்கான உள்ள இறக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அவர் இருந்திருந்தார்னா மேபி மேட்ச்சு டிஃப்ரெண்ட்டாக மாறியறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் சிஎஸ்கே அணி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஜப்ரீத் சிங் கண்டிப்பாக செம குவாலிட்டிங்க, செம்மையாக போட்டுட்ருக்காரு. செம ஸ்பெல், நல்ல வேரியேஷன், நல்லா டிஃப்ரெண்ட்டாக காட்டிகிட்ருக்காரு. கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு முக்கியமான கீ பவுலராக இருப்பார். ஸோ இதுதாங்க சிஎஸ்கேவுடைய ஒரு தரமான பிளேயிங் லெவலில் இருக்க போகுது. ஒரு சில மாற்றங்களோடு சிஎஸ்கே அணி மும்பைக்கு எதிரான போட்டியில் களமிறங்க போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்க போகுது, அது யாராலையுமே மாற்ற முடியாது. எப்படியாப்பட்ட சம்பவத்தோட சிஎஸ்கே அணி களமிறங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.